சரவணகுமார் இளைஞரணி துணை அமைப்பாளராக இருக்கேன். நான் எப்படியெல்லாம் இளைஞர் திமுக சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்றது இந்த மாநாட்டை பொறுத்து நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. நாங்க எல்லா தென்மண்டலத்துல உள்ள எல்லா இளைஞருமே கூப்பிடல, பொறுப்புல இருக்க இளைஞரை மட்டும் தான் கூப்பிட்டுருக்கோம். அப்படின்ற போது இந்த கூட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கு, இந்த மாநாடு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இளைஞர்கள் என்னைக்குமே திமுக ரொம்ப ஆதரவா இருப்பாங்கன்ற இந்த கூட்டத்துல தமிழ்நாடே தெரிஞ்சுக்கிறோம். குடிநீர் அந்த பத்தி நமக்கு எந்த விதமான குறைகளுமே கிடையாது. சாப்பாடு முதற்கொண்டு குடிநீர் முதற்கொண்டு அது மட்டும் இல்ல, வர வழியிலேயே நமக்கு சாப்பாடு குடிநீர் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அதுவே போதுமான அளவு தான். அது மட்டும் இல்லாம நம்ம மீட்டிங்ல இப்ப உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா அங்கேயும் நமக்கு பிஸ்கட் பாக்கெட், குடிநீர், கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி நமக்கு டயர்ட் ஆகாத அளவுக்கு ஒரு தெம்பான எனர்ஜியை கொடுத்திருக்காங்க. மத்த கட்சிக்காரங்களும் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்கன்னு தெரியாது. திமுக சார்பில் எந்த ஒரு இடத்துல மீட்டிங் போட்டாலும் மக்களுக்கு என்ன குறைகள் இருக்கோ, மக்கள் என்ன நம்ம அவங்க பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாமே பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது குறைகள் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா இது 75 வருஷ அரசியல் திமுக மக்களையும் இளைஞர்களையும் பொதுமக்களுக்கும் அதே மாதிரி தொண்டர்களையும் எப்படி பாதுகாக்கணும்ன்றத திமுக தெரியும். இந்த 75 வருஷம் அரசியலை மத்த கட்சிகளும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு நாங்க தான் தலைமை. எங்களை பார்த்து மத்தவங்க உருவாக்கணும். மத்த மாதிரி கிரீஸ் தடவர் இதெல்லாம் எங்களோட வேலை கிடையாது. எல்லா இளைஞர்களும் அவங்களோட உணர்வோட வர்றாங்க. அவங்களுக்கு தேவையான அனைத்துமே நம்ம திமுக தலைவர், கழக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சிறப்பா பண்ணிருக்காங்க. எங்களுக்கு எந்த இடையூறும் கிடையாது. இப்ப நீங்க எப்படி எங்களை ஃப்ரெஷ்ஷா பாக்குறீங்களோ அதே மாதிரி 12 மணியாலும் நாங்க ஃப்ரெஷ்ஷா தான் போவோம். எதிர்கட்சிகளும் எங்களை போற்ற அளவுக்கு நாங்க சிறப்பா அரசியல் பண்ணிருக்காங்க. இது உங்களுக்கும் தெரியும், பொதுமக்கள் அனைவருக்கும் தெரியும்.